டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வாழ்க்கையில எல்லோருக்குமே நிறைய சூழ்நிலைகள் வரும். ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு ஈஸியா இருக்கிற, நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்க, நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இது பிடிக்குமா? அப்படின்னு பார்த்து தான் நிறைய நேரம் முடிவு எடுப்போம். ஆனா, நான் என்னுடைய வாழ்க்கையில கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சில நேரம் நமக்குள்ள இருந்த ஒரு விஷயம் தோணும். இதை பண்ணணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு. ஆனா, அத பண்ணாம பயமா இருக்கும். அந்த பயத்துக்காக மட்டும் அந்த முடிவை விட்டுடாதீங்க. நல்லா யோசிச்சு, அந்த முடிவு உங்களுக்கு சரின்னு தோணுது, உங்க வாழ்க்கைக்கு அது தேவையானதுன்னு தோணுது அப்படின்னா, தைரியமா அந்த முடிவை எடுங்க. ஏன்னா, அந்த முடிவு உங்களை கொண்டு போகிற அந்த நேரத்துல நமக்கே தெரியாது. அது ஒரு பாடமா இருக்கலாம். இல்ல அதுவே உங்கள் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு முடிவா இருக்கலாம். ஆனா, எதுவா இருந்தாலும் அதிலிருந்து நீங்க ஏதாவது கத்துப்பீங்க. அதிலிருந்து நீங்க வளருவீங்க. அதுதான் வாழ்க்கையின் குரோத். எப்பவும் நமக்கு ஈஸியா இருக்கிறதையே தேர்ந்தெடுத்துட்டே இருந்தோம்னா, நாம இருக்கிற இடத்திலேயே இருந்துடுவோம். சில நேரம் நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். பயமா இருக்கும். நம்மை சுற்றி இருக்கிறவங்க கூட, "இதை ஏன் பண்றன்னு?" கேட்கலாம். ஆனா, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு மட்டும் பார்த்து நம்ம வாழ்க்கைக்கான முடிவை எடுத்துட்டே இருக்கக்கூடாது. மத்தவங்க கருத்தை கேளுங்க, யோசிங்க. ஆனா, கடைசியில உங்க வாழ்க்கைக்கு என்ன சரின்னு நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா, எல்லோருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கிற முடிவு உங்களுக்கு சரியான முடிவா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால பயம் இருந்தாலும் பரவால்ல. நல்லா யோசிச்சு, உங்களுக்கு சரின்னு தோணுற விஷயத்தை தைரியமா பண்ணுங்க. அதுதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் முடிவு. அதிலிருந்து கிடைக்கிற பாடமும் வளர்ச்சியும் உங்களுடையது.